பெட்ரூம்ல வந்து உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். முதல்ல மாஸ்டர் பெட்ரூம் ஒண்ணு பிரிக்கிறோம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் வச்சுக்கிறோம். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்கன்னா, அம்மா, அப்பாக்கு அதாவது பெற்றோருக்கு ஒரு பெட்ரூம் வேணும். அதுபோக புதுசா தம்பதிகளா அந்த குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தேவை. பெற்றோர்களுக்கு எப்போதுமே மாஸ்டர் பெட்ரூம் குடுக்கக்கூடாது. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் தான் குடுக்கணும். இப்ப மாஸ்டர் பெட்ரூம் நம்ம தம்பதிகளா இருக்கிறோம்னா, அவங்களுக்கு தென்மேற்கு திசையில நீங்க மாஸ்டர் பெட்ரூம அட்டாச்டு பாத்ரூமோட வச்சுக்க வேண்டியது நல்லது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருந்தா தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், தாம்பத்தியம், அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல தான் இருக்கும். ஏன் நம்ம பெற்றோர்களுக்கு அந்த இடத்த குடுக்குறோம், வடகிழக்குல குடுக்குறோம் அப்படின்னா, அங்க வந்து மெடிடேஷன் அதாவது பூஜை அறை இந்த மாதிரியான தெய்வீக சம்பந்தம் சார்ந்த அந்த அறைகள் தான். அப்படி இருக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் தேவை. அவர்கள் எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த வடகிழக்க நம்ம ஒதுக்கிட்டு, நம்ம இங்க தென்மேற்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விருத்தியை அதாவது வம்சாவளியை குடுக்கக்கூடிய ஒரு வீடா தான் இருக்கும் நமக்கு.